வெல்கம் டு ஓகே தம்பி. இன்னைக்கு நாம இயக்குனர் கோகுலுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்க காஷ்மோரா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே இவர் ரௌத்ரம் மற்றும் இதற்கு தானே ஆசைப்பட்ட படங்களை இயக்கிய இயக்குனர். இவருடைய 3வது படம் தான் இந்த காஷ்மோரா. அதனாலேயே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருந்தது. அதே போல தான் இந்த படத்துடைய டீசர்கள் மற்றும் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது இது ஒரு பாகுபலி அப்படி இல்லைன்னா 300 பருத்தி வீரர்கள் போல இருக்கலாம், அல்லது அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சி அந்த படத்துக்கு போனது. அதே போல் தான் நானும் போனேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ஒரு மந்திரவாதி போல காட்டுறாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான மந்திரவாதி. இந்த படத்தை பார்க்கும்போது அருந்ததி படத்தை பார்த்த ஒரு ஃபீல் தான் வருது. அருந்ததி படத்தில் வில்லனாக வரவர் ஒரு பொம்பளை பொறுக்கியாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அனுஷ்காவை அடையணுன்ற ஒரு வெறியோடு இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் ஒரு பேய் அடைகிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஊரே நாசனம் ஆகிடுது. அந்த சமஸ்தானத்துலேருந்து மக்கள் வெளியே போயிடுறாங்க. அதே போல் தான் இதுலேயும் கதை சொல்கிறாங்க. அந்த தளபதியாக இருக்கிறவர் நயன்தாரா மேலே இருக்கிற ஆசை நிறைவேறாமல் அவர் செத்துடுறாரு. நயன்தாரா கையாலேயே செத்துடுறாரு. செத்ததுக்கப்புறம் அந்த நாடே அழிஞ்சிடுது. அந்த நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் வெளியே போயிடுறாங்க அப்படின்றதுக்குள்ள கதையாக எடுத்து வந்திருக்காங்க. கதை மொட்டை கார்த்தி, இது கெட்ட கார்த்தி. அதே போல் கிளைமேக்ஸினும் ரொம்ப சுவாரஸ்யமாலாம் இல்லை, சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. ஒரு கத்தி எடுத்து போய் அதை கல்லறையில் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் கார்த்தி, அந்த மொட்டை கார்த்தி தளபதி செத்துடுறாரு. இந்த படம் ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. அதே போல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா என்ஜாய்ஃபுல்லாக தான் போகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.